ஜெபம் செய்வோம். அன்பு மிரக்கமுள்ள பல்லவ தகப்பனை மனமகிழ்ச்சியான அந்த காலை வேளைக்காக நன்றி ஸ்தோத்திரிக்கிறோம். எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியோடு உம்மை நான் பாடுவேன். வாழ்விலும் நீரே, தாழ்விலும் நீரே, சுகத்திலும் நீரே, துக்கத்திலும் நீரே, அனுதினம் எங்களை பாதுகாக்கிறவர் நீரே. யெகோவா ஈரே, யெகோவா ஷாலும், யெகோவா ரஃபா, உம்மை நன்றி உள்ள இருதயத்தோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நான் நிற்பதும் நீர் மூலமாக இருப்பதும் சுத்த கிருபையே. உடைய இறக்கங்களுக்கு முடிவில்லை, அவை காலை தோறும் புதிதாக இருக்கிறது. காய் ஸ்தோத்திரம். அநேக வியாதிகள், பலவீனங்கள் மத்தியிலும், வறுமை வேதனைகள் மத்தியிலும், இழப்புகள் மத்தியிலும், எங்களுடைய தாமதங்கள், உங்களிடத்திலிருந்து பதில் கிடைக்கிற தாமதங்கள் நிமித்தம், மற்றவரிடத்திலிருந்து வருகிற தாமதங்கள் நிமித்தம் நாங்கள் சஞ்சலப்படாதபடிக்கு எங்களை காத்து வருகிற கிருபைக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் நிலையை நன்றாக அறிந்தவர், உணர்ந்தவர், எங்களை பாதுகாக்கிறவர், எங்கள் பட்சத்தில் நிற்கிறவர், எங்களுக்காக யுத்தம் செய்கிறவர், எங்கள் கைகள் விரல்களை பொறுக்கு பழக்கி வைக்கிறவர், எங்களோடு கூட இருக்கிறது. காய் ஸ்தோத்திரம். இந்த காலங்களிலே எங்களுக்கு ஒரு பாசிட்டிவிட்டியை சொல்லி கொண்டிருக்கிறீர். உமக்கு ஸ்தோத்திரம். வாழ்க்கையை எப்படி வாழ வேண்டும் என்று உம்முடைய வேதத்தில் இருந்த ரகசியங்களை கற்றுக் கொடுத்து வருகிறீர். அதுக்காக ஸ்தோத்திரிக்கும். எல்லாரும் உங்களுடைய குடும்பத்திற்காக நன்றி செலுத்துருங்க. உங்களுடைய வேலைக்காக ஸ்தோத்திரிங்க. உங்கள் ஊதியத்துக்காய் ஸ்தோத்திரிங்க. உங்கள் வியாதிக்காய், ஆண்டவர் கொடுத்த சுகத்திற்காய் ஸ்தோத்திரிங்க. பிள்ளைகளுடைய கல்விக்காய் ஸ்தோத்திரிங்க. அவருடைய தேர்ச்சிக்காய் ஸ்தோத்திரிங்க. அவளுடைய திருமண வாழ்வுக்காக நன்றி செலுத்துங்க. குழந்தை பேருக்காக ஸ்தோத்திரிங்க. எத்தனையோ பேர் இவையெல்லாம் இல்லை, கல்வி இல்லை, குழந்தை இல்லை, திருமணம் ஆகலை. ஆனாலும் கர்த்தர் எங்கள் நடுவே இருந்து எங்களுக்கு தீங்கு காணாதபடி செய்கிற மக்கள் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். அவனாந்திரத்தை நீரூற்றை போல மாற்றினீரே, மக்கள் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையிலே நீர் செய்த எல்லா நன்மைகளுக்காக நன்றியுள்ள இருதயத்தோடு ஸ்தோத்திரிக்கிறோம். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஸ்தோத்திரிக்கிறோம். உங்களால் முடிஞ்சால் காலையில் விழுந்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. முழங்காலில் நின்று ஆண்டவரை ஸ்தோத்திரிங்க. ஜெபிக்க மாத்திரமல்ல, ஸ்தோத்திரிக்கவும் முழங்காலில் நின்று கர்த்தரை நோக்கி கைகளை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஏனென்றால் நம்ம அவ்வளவு கடமைப்பட்டிருக்கிறோம். நன்றியுள்ள இருதயத்தோடு ஸ்தோத்திரிங்க. கர்த்தர் நல்லவர் என்று சொல்லிக்கொண்டே இருங்க. கர்த்தர் போதுமானவர் என்று சொல்லிக்கொண்டே இருங்க. கர்த்தர் நம் தேவைகளை சந்திக்கிறவர் என்று சொல்லிக்கொண்டே இருங்க. அவர் தீங்குக்கு விலக்கி காக்கிறார் என்று சொல்லிக்கொண்டே இருங்க. அப்படி செய்யும் பொழுது கர்த்தர் நம் பட்சத்தில் இருப்பார். ஆண்டவரே, இந்த நாளுக்காக ஸ்தோத்திரம். கொடுக்க போகிற வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். இந்த நண்புள்ள ஆண்டவர் இயேசுவை நான் என்ற பாடலை நாம் பாடும் பழைய பாடல். இந்த நண்புள்ள ஆண்டவர் இயேசுவை நான் உந்தன் நாமத்தை போற்றிடுவேன். உம்மை போல் ஒரு தேவனை பூமியில் அறிந்தேன். உயிர் தந்த தெய்வமே நீ. உம்மை போல் ஒரு தேவனை பூமியில் அறிந்தேன். உயிர் தந்த தெய்வமே நீ. ஆனந்தம் ஆனந்தமே, அல்லும் பகலிலும் பாடிடுவேன். இயேசுவே எந்த நாருயிரே, இயேசுவே எந்த நாருயிரே. பெற்ற தாயும் என் தந்தையும் மாணவரே, மற்றும் எல்லாம் எனக்கு நீரே. பெற்ற தாயும் என் தந்தையும் மாணவரே, மற்றும் எல்லாம் எனக்கு நீரே. வானம் பூமியும் யாவுமே மாறிடினும் நீரோ வாக்கு மாறாதவரே. வானம் பூமியும் யாவுமே மாறிடும் வாக்கு மாறாதவரே. ஆனந்தம் ஆனந்தமே, அல்லும் பகலிலும் பாடிடுவேன். இயேசுவே எந்த நாருயிரே, இயேசுவே எந்த நாருயிரே. உயர் அடைக்கலத்தில் என்னை வைத்தவரே, உந்த நாமத்தை நம்பிடுவேன்.
உயர் அடைக்கலத்தில் என்னை வைத்தவரே, உந்தன் நாமத்தை நம்பிடுவேன். உம்மை அல்லாதி பூமியில் யாரையும் நம்பிடேன். உயிருள்ள தெய்வமே நீர். உம்மை அல்லாது பூமியில் யாரையும் நம்பிடேன். உயிருள்ள தெய்வமே நீர். ஆனந்தம் ஆனந்தமே, அல்லும் பகலிலும் பாடிடுவேன். இயேசுவே எந்த நாடுயிரே, இயேசுவே எந்த நாடுயிரே. பொன் வெள்ளியும் பெரும் பேர் புகழும் பண ஆஸ்தியும் வீணல்லவோ. பொன் வெள்ளியுமோ பெரும் பேர் புகழும் பண ஆஸ்தியும் வீணல்லவோ. பரலோகத்தின் செல்வமே என்னரும் இயேசுவே, போதும் எனக்கு நீரே. பரலோகத்தின் செல்வமே என்னரும் இயேசுவே, போதும் எனக்கு நீரே. ஆனந்தம் ஆனந்தமே, அல்லும் பகலிலும் பாடிடுவேன். இயேசுவே இந்த நாடுயிரே, இயேசுவே இந்த நாடுயிரே. கைகளை உயர்த்தி, எப்பவுமே கைகளை உயர்த்தது. மோசே கைகளை உயர்த்தி ஜெபித்தான், வெற்றியை பெற்றுக்கொண்டான். தன் குடும்பத்தையும் தன்னுடைய இனத்தையும் அவன் காத்து கொண்டான். முதல் 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 காரியம், நீங்கள் கைகளை உயர்த்தி ஜெபிக்கும் பொழுது உங்கள் குடும்பம் பாதுகாப்பாக இருக்கும். தோல்வி என்பதே இருக்காது. கைகளை இறக்கும் பொழுது அமலேக்கியர்கள் மேற்கொண்டார். கைகளை உயர்த்தும் பொழுது இஸ்ரவேலர்கள் மேற்கொண்டார். சாலமோன் உயர்த்தி ஜெபித்த பொழுது ஆண்டவர் நீ விரும்பினது கேள் என்று சொன்னார். ஆண்டவர் பதில் கொடுக்கிற ஒரு சமயத்தில் அவர் கைகளை நோக்கி நாம் கூப்பிடுவோம். அப்படி நீட்டி கூப்பிடும் பொழுது நாம் கேட்கிறவற்றையும் கேளாதவற்றையும் கொடுக்கிற கர்த்தர், கேளாத ஐஸ்வர்யத்தையும் சம்பத்தையும் எதிரிகளையும் நம்முடைய காலங்களிலே சமாதானத்தையும் கொடுக்கிற கர்த்தர் நம்மத்தில் இருக்கிறார். பேதுரு கைகளை உயர்த்தி, ஆண்டவரே முழுகி போகிறேனே என்று சொல்லி அழுத பொழுது, அல்லது வேண்டின பொழுது, அல்லது கூக்குரலிட்ட பொழுது ஆண்டவருடைய கரம் அவனை பற்றி பிடித்து, அற்ப விசுவாசியை ஏன் சந்திக்கப்பட்டார், எழுந்து நட என்று சொன்னார். அப்படியே நம்மை நடக்க வைப்பார். வியாதிகள் இருந்தால் ஒரு நிமிஷம், உங்களால் முடியலன்னா கூட ஒரு நிமிஷம் கைகளை வைத்து தலையில், காலில், கண்களில், இருதயத்தில், நுரையீரலில், சிறுநீரகத்தில், ஜீரண உறுப்புகளில் கட்டிகள், கேன்சர்கள், இரத்த கொதிப்பு, பிளட் ப்ரெஷர், பிளட் சுகர், எதுவானாலும் சரி, நீங்கள் தினந்தோறும் கையை உயர்த்தி நீங்கள் ஜெபிக்கும்போது நமக்கே தெரியாமல், உங்களுக்கே தெரியாமல் அது படிப்படியாக குணமடைகிறதை நான் பார்க்க முடியும். மாத்திரமல்ல, நமக்கு கண்ணுக்கு தெரியாது, இப்பொழுது புலப்படாத, இந்த வயதில் தெரிந்து விடாத சில வியாதிகளையும் கர்த்தர் ஜெபிக்கிறவருக்கு குணமாக்கி கொடுத்து கொண்டிருக்கிறார். திருமணமாகாத பிள்ளைங்க கைகளை உயர்த்துங்க, சொல்லுங்க, எனக்கு யாரும் உதவி செய்ய ஆள் இல்லை. கர்த்தர் உதவி செய்து தம் தேவ தூதர்களை அனுப்புவார். குழந்தை இல்லாதவர் கைகளை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க. அவர் சொல்லுவார், இந்த வசனம் சொல்கிறது, பெற செய்கிறவர் நான், பிரசவிக்க பண்ணுகிறவர் நான். பிரசவிக்காமல் இருப்பேனோ, பிரசவத்தை தடுப்பேனோ என்று கர்த்தர் சொல்கிறார். அவர் வாக்கு மாறாத தேவன். அவர் அதிசயம் செய்வார். வேலையில்லாதவர்களுக்கு நீங்கள் ஒரு பொருத்தனை செய்யுங்க. இந்த உலகத்திலே நான் கரைப்படாமல் இருப்பேன். அப்பொழுது தானியேலை உயர்த்தினது போல கர்த்தர் உங்களை உயர்த்தி உங்களை அழகுபடுத்துவார். கடன் இருக்கும் பொழுது வானத்தை வந்து பார்த்து சொல்லுங்க, எஜமான இடத்துல கேளுங்க, நம்ம வேலைக்காரர்கள் கூலியை பெற்றுக்கொள்ளும்படியா, ஆண்டவரே எங்களுக்கு கூலியை தாங்கப்பா, எங்களுக்கு பரலோகத்தின் வாசல்களை திறந்து தடைப்பட்டிருக்கிற பொருளாதார ஆசீர்வாதங்கள், பணம் அல்லது ஊதியம் அல்லது வேலை எல்லாவற்றையும் தாங்க ஆண்டவர் என்று கேளுங்க. நிச்சயம் ஆண்டவர் செய்வார். இன்றைக்கு ஆண்டவர் பலவருடைய இருதயங்களில்
இருக்கிற காயங்களை ஆற்றுகிறார். தோல்வி மனப்பான்மைகள் எல்லாம் அவற்றை எடுத்து போட்டு வெற்றி மனப்பான்மை ஆண்டவர் கொடுத்து கொண்டிருக்கிறார். கிவ் அப் பண்ணிட்டுங்க, இல்லை நீங்கள் யூ மூவ் ஃபார்வர்ட், ப்ரெஸ் ஃபார்வர்டு என்று சொல்லி முன்னேறு 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 என்று சொல்லுகிற ஆண்டுடைய சத்தம் உங்கள் காதுகளிலே அது விழுந்து கொண்டிருக்க ஸ்தோத்திரம். ஒருவேளை நீங்கள் எலியாவை போல போதும் ஆண்டவரே என் ஜீவனை எடுத்துக்கொள்ளுங்க, எங்கள் மூதாதியர்களை பார்க்கிலும் நான் ஒன்றும் பரிசுத்தவானல்ல என்று சொன்னாலும், இல்லை நீங்கள் போக வேண்டிய தூரம் வெகு தூரமாக இருக்கிறது. உன்னை கொண்டு நான் ராஜாக்களை ஏற்படுத்துவேன், தீர்க்க தரிசியை ஏற்படுத்துவேன், நான் ப்ராஃபட்டை அடுத்த ஸ்தானத்தில் வைப்பேன் என்று சொல்லி கர்த்தர் நமக்கு வழியை காண்பிப்பார். எசேக்கியாவை போல கைகளை உயர்த்தி ஜெபிக்கும் பொழுது 15 ஆண்டுகள் உங்களுக்கு கூட்டி ஆண்டவர் கொடுப்பார். ஆண்டவரே, இந்த வேளையில நீங்கள் எங்களை கேட்டு எங்கள் ஜெபத்தை கேட்டபடினாலே உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்திலே தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, நேற்று தினம் கொஞ்சம் தாமதமாக வந்தது, மன்னித்து கொள்ளுங்கள். இன்றைக்கு உங்களுக்கு அனைவருக்கும் எனது காலை வணக்கத்தோடு கூட ஆண்டவருடைய செய்திக்குள்ளே போகிறோம். 1/2 மணி நேரமாவது ஆண்டவருடைய பாதத்தில் அமர்ந்திருக்கிற கிருபை, அதுதான் பெரிய விஷயம். இனி பரலோகத்தில் போகும்பொழுது கேட்கிற சில கேள்விகளுக்கு இது விடை. என்ன விடைனா, நீங்கள் ஜெபித்தீங்களா, 1 மணி நேரமாவது விழித்திருந்து ஜெபம் பண்ணீங்களா என்ற வார்த்தைக்கு, ஐயா நாங்கள் 1/2 மணி நேரம் ஜெபித்தோம், இன்னும் 1/2 மணி நேரம் நாங்கள் தனி ஜெபங்களிலே செலவிட்டோம். நீங்கள் வேதத்தை வாசித்தீங்களா அப்படின்னா, நிச்சயம் வாசித்தோம். ஒவ்வொரு நாளும் தெய்வ செய்தியை நாங்கள் கேட்டோம், அதை தியானித்தோம் என்று நீங்கள் சொல்ல முடியும். இந்த உலகத்திலே அந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு வரும், பரலோகத்திலும் உங்களுக்கான ஒரு உயர்ந்த ஸ்தானம் காத்து கொண்டிருக்கிறது. இந்த ஊழியத்துக்காக ஜெபித்து கொள்ளுங்க. அநேகருக்கு அதை ஃபார்வர்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். வசனத்தை விதைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அது பலன் தரும், உங்கள் குடும்பத்திற்கு அது பலன் தரும். நீங்கள் எவ்வளவு ஷேர் பண்ணி விதைக்கிறீங்களோ அவ்வளவு உங்கள் குடும்பத்தில் நீங்கள் அறுப்பீங்க. ஷேர் பண்ணும் பொழுது அழுகையோடு தான் நம்ம பண்ணுவோம். சங்கீதக்காரன் சொன்னது போலவே விதையை தூவுறவன் ஃபார்மர் அழுது கொண்டே போகிறான். ஏன்னா அவனிடத்துல காசு இல்லை, வறட்சி, வறுமை. ஆனால் அது முளைத்து வளர்ந்து அது பெருசான பொழுது அந்த கதிர்களை அரித்து தன் தோளின் மேலே வைத்து எந்த மகிழ்ச்சியோடு திரும்ப வருவான். கர்த்தர் அப்படி ஒரு காலத்தை உங்களுக்கு ஏற்படுத்துவார். இன்னும் 30 நாட்களுக்குள்ளே நீங்கள் ஒரு பெரிய அதிசயத்தை நீங்கள் காண்பீங்க. இன்று முதல் ஒரு 30 டேஸ்க்குள்ளே என் ஆண்டவர் சொல்வதை உங்களுக்கு சொல்கிறேன். நான் ஒரு ஆப்ஜெக்ட், ஏற்கனவே நான் நிறைய முறை சொல்லியிருக்கிறேன். நான் ஒரு ஆப்ஜெக்டு, நான் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட், நான் ஒரு கருவி, கடத்துகிற ஒரு எலக்ட்ரிசிட்டி ஒயர் மாதிரி தான். கர்த்தர் அந்த கிருபை எனக்கு கொடுத்தபடினால நான் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். தொடர்ந்து தாங்குங்க, உங்களுக்காக நான் செபிக்கிறேன். இன்றைக்கு மார்க்கு 5ஆம் அதிகாரம், மார்க் சாப்டர் 5லேருந்து ஒரு காரியத்தை நாம் சிந்திக்க போகிறோம். தொடர்ந்து நீங்கள் பாருங்கள். ஒருவேளை நீங்கள் நேற்று பார்க்கலன்னா கூட திரும்ப பாருங்கள், முன்தினம் பார்க்கலன்னா கூட திரும்ப பாருங்கள். அதில் இந்த 26ல் நம்முடைய மனதில் முதலாவது ஒரு மாற்றம் வர வேண்டும். பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போகணும், புதியவைகள் எல்லாம் உள்ள வரணும். அதுதான் ஆண்டவர் எனக்கு கொடுத்த பாரம். பழைய எண்ணங்கள் என்னன்னா, தோல்வி மனப்பான்மை, இழப்புகள், கண்ணீர், கஷ்டங்கள், வலிகள், வேதனைகள், இழப்புகள், இவை எல்லாம் தான். அதெல்லாம் மாறி ஆண்டவர் புதிய காரியங்களை செய்ய போகிறார். பழையதை ஒதுக்கிட்டு அப்படின்னு சொன்னார் ஆண்டவர். சரிங்களா? மார்க்கு 5ஆம் அதிகாரம் 5th சாப்டர். இங்க ஒரு ஜெப ஆலய தலைவனை குறித்து நாம் பார்க்கிறோம். 22ஆம் அதிகாரம். ஜெப ஆலய தலைவரின் ஒருவனாகிய யுவீரு என்பவன் வந்து அவரை கண்டவுடனே அவர் பாதத்தில் விழுந்து, என் குமாரத்தி மரண அவஸ்தைப்படுகிறாள், அவள் ஆரோக்கியம் அடையும்படிக்கு
நீர் வந்து அவர் மேல் உமது கைகளை வையும், அப்பொழுது பிழைப்பார். கைகளை வையும், அப்பொழுது பிழைப்பார் என்று அவரை மிகவும் வேண்டிக் கொண்டார். சரி, ஒரு அப்பா அம்மா தம் பிள்ளைகளை குறித்து இந்த காலகட்டத்தில் பலவிதமான கனவுகளை நாம் பார்க்கலாம். அவங்க இப்படி வளர்க்கப்பட வேண்டும், இப்படி படிக்க வைக்கப்பட வேண்டும், இந்த கல்லூரியில சேர்க்க வேண்டும், இந்த டிகிரி, இந்த மெடிக்கல், இந்த மெடிசன், போஸ்ட் கிராஜுவேட்டு, டாக்டரேட்டு என்றெல்லாம் நாம் ஆசைப்படுகிறோம். எஸ். ஆனாலும் பல சூழ்நிலைகளிலே இதெல்லாம் கொடுக்க முடியாத அளவுக்கு பல பிரச்சனைகள் ஒவ்வொரு பெற்றோருக்கும் வருகிறது இயல்பாக. அதை நான் தடை என்று சொல்வேன், பிசாசின் தடை என்று சொல்வேன், அல்லது மனித தடை என்று சொல்வேன், நாம் எடுக்கிற தவறான முடிவுகள் என்று சொல்வேன். அதற்கு காரணமே நாம் தான் என்று சொல்வேன். அதற்கும் கர்த்தருக்கும் அவருடைய சித்தத்திற்கும் எல்லளவும் சம்பந்தம் இல்லை. அதனால நாம அந்த பாரத்தோடு நாம் இருப்போம்னா, அல்லது பொதுவாக நாம் வேதனைக்குள்ளே நாம் கடந்து போவோம்னா, சஞ்சலத்துக்குள்ளே கலந்து போவோம்னா, வியாதிக்குள்ளே நாம் கடந்து போவோம்னா, நாம எப்படி நம்ம மாற்றிக்கொள்வது, அல்லது எப்படி நம்ம தாமே ஆண்டவரிடத்துல ஒப்பு கொடுத்துட்டு அதை மனரம்யமா இருக்க நாம் கற்றுக்கொள்வது. இதுதான் இந்த 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 வாரத்தின் கோலே. அதுதான் எப்படி அந்த நெகட்டிவ் எல்லாம் பாசிட்டிவா, எப்படி வியாதி. இப்போ பவுல் வந்து பலவீனம் எல்லாம் பலவான் என்று சொல்றார். இந்த இந்த ஒரு சின்ன ஸ்டேட்மெண்ட் தான், பலவீனன் பலவான் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட், பைத்தியம் ஞானவான் என்ற ஸ்டேட்மெண்ட். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்டை தான் நான் உங்களுக்கு ஆவியான ஒரு உதவியோடு கொடுத்து கொண்டு இருக்கிறேன். ஒரு சர்டன் பீரியட் வந்தவுடனே நம்ம என்ன நினைக்கிறோம், இல்லை இது அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு, இனி நாம் தொடர வேண்டிய அவசியம் இல்லை. இந்த ஜெப ஆலய தலைவன் உண்மையாகவே அவன் ஒரு ப்ரீஸ்ட் இருக்கணும், அல்லது நிறைய ஜெப ஆலயங்களுக்கு ஹெட்டாக இருக்கணும், பிஷப் ஆக இருக்க வேண்டும், அல்லது பிரிஸ்பைட்டரா, பாஸ்டரா, அல்லது இவாஞ்சலிஸ்டா இருக்க வேண்டும். இவன் ஆண்டவர் குறித்து கேள்விப்பட்டான். அவன் காலகட்டத்தில் ஆண்டவர் இருந்தார். அநேக ஜெபாலயங்களிலே அவர் மிராக்களை பண்ணார். நம்ம இந்த வாரத்திலே பார்த்தோம். ஃபார் இன்ஸ்டன்ட், இந்த 3 நிகழ்ச்சியும் நாம ஆலயத்திற்குள்ளே நடந்த நிகழ்ச்சியை நாம் பார்த்தோம். ஒன்று, அவர் வந்து ஜெப ஆலயத்தில் இருக்கும் பொழுது சூமின கையுடைய வலது கையுடையவனை அவர் நடுவே நிறுத்தி அவனுடைய நிலைமையே அப்படியே தலைக்கீழாக மாற்றினார். 2வது, லூக்கா 13ஆம் அதிகாரத்தில் அவர் ஜெபாலயத்திற்குள்ளே போதகம் பண்ணி கொண்டிருந்த பொழுது 18 வருடமா, அவ்வளோதான் என் வாழ்க்கை இவ்வளோதான் முடிஞ்சு போச்சு, ஏன்னா அது 13 வயதிலிருந்து அவளுக்கு இருக்கிறது என்று சொல்லப்படுகிறது வரலாறு. அப்படிப்பட்ட கூனியா இருந்த ஒரு மகளை அந்த கூனை நிமித்தி இவளும் ஆபிரகாமின் குமாரத்தி என்று சொன்னார். நம்ம அதுக்கப்புறம் யோவான் 5ஆம் அதிகாரத்துல ஒருத்தன் ஆலய வாசல், அதாவது எருசலேம் தேவ ஆலய ஆட்டுக்கால் மண்டபத்துல படுத்து கிடந்திருந்தவன், 38 வருஷமா படுத்து கிடந்திருந்தவன், வித்தவுட் எனி ஹோப். இதெல்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா நம்பிக்கை அற்றவர்கள் தான் இவங்கெல்லாம். இவங்களுக்கெல்லாம் மருத்துவர்களால் கைவிடப்பட்டவர்கள் இவர்கள்லாம். இவர்களுக்கு சுகம், ஆரோக்கியம் என்பதே கிடைக்காது, மறுவாழ்வு என்பது சாத்தியம் இல்லை. அப்படிப்பட்டவங்களை அவர் குணமாக்கினதை ஒருவேளை முன்னும் பின்ன இருந்தாலும் இந்த ஜெப ஆலய தலைவனுக்கு அது தெரிந்திருக்கும், நன்றாக தெரிந்திருக்கும். அவர் செய்த அற்புதங்கள், அடையாளங்கள் எல்லாம் தெரிந்திருக்கும். அதனாலதான் ஆண்டவரிடத்துல வந்து அவன் தன்னுடைய மகளுக்காக கர்த்தருடைய பாதத்துல விழுந்து
நீங்க வந்து கையை பிடிச்சிங்கன்னா, தூக்குனீங்கன்னா அவ எழும்புவா. பிரியமானவர்களே, ஒரு 12 இயர்ஸ் பெண்ணு வாழ்க்கையில, ஒரு வாலிப பெண், அந்த பெண் வாழ்க்கையில எனக்கு ஒரு பெரிய வியாதி அல்லது பெரிய உபத்திரவம், பெரிய பிரச்சனை. இன்றைய சமுதாயத்துல, இன்றைய காலகட்டத்துல நாம் பார்க்க போனோம்னா, அப்பேற்பட்ட சூழ்நிலையில வாழ்கிற பிள்ளைகளை என்னால பார்க்க முடியும். பள்ளிகளிலே நீங்க பார்க்கலாம், வீடுகளிலே பார்க்கலாம். ஒவ்வொரு குடும்பத்திலும் பிள்ளைகளை குறித்து தான் இன்றைக்கு மன அழுத்தம், மனபாரம். நீங்க போய் கேளுங்களேன், யாராவது பெற்றோர் இடத்துல போய் கேளுங்களேன், என்ன நடக்குது வீட்டில் அப்படின்னு கேட்டா, ஆளுக்கு ஒரு ஸ்டோரியை சொல்வாங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில இவன் ஆண்டவரை தேடி வருகிறான். He comes to the Lord with a hope. ஒருவேளை இன்னைக்கு அநேக தகப்பன்மார்கள் தன் பிள்ளைகளுக்காக திறப்பிலே நிற்பதே இல்லை. காரணம், அவளுக்கு பலவிதமான வேலைகள் அதில் போடுறாங்க, ரொம்ப பிஸி ஆயிடுறாங்க, குடும்பத்தில் வருமானத்தை ஈட்டி தருவதற்காக பல இடங்களில் ஓடுறாங்க. ஆனாலும் பிள்ளைகளுக்காக தான் அதை செய்கிறாங்க. ஆனால் பிள்ளைகளுக்காக ஜெபிப்பதோ வேண்டுவதோ அல்லது முழங்கால் நின்று ஜெபிப்பதோ அல்லது வேதத்தை வாசிப்பதோ ஒரு நாளும் கிடையாது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில இங்க அவன் வந்து கேட்கிறான். இதெல்லாம் உங்களுக்கு எல்லாம் இதெல்லாம் நம்ம ஏற்கனவே பார்த்த ஒரு சங்கதி தான். இப்போ ஆண்டவர் சொல்றாரு, என்ன சொல்றாருன்னா, அவனோடு கூட அவர் போனார், அவ்வளவுதான். அதோடு கூட இடையில ஒரு இன்சிடென்ட் நடக்குது. அது என்னன்னு உங்களுக்கு தெரியும். ஒரு 12 வயதுள்ள 12 வருடமா பெரும்பாலுள்ள பெண் தொடுறாங்க. அப்போ அந்த அப்பாவுக்கு என்ன நிலைமை இருந்திருக்கும் யோசிச்சு பாருங்க. என்னடா இன்ட்ரப்ஷன் இது, என்னடா தடங்கள் இது, ஆண்டவர் என் வீட்டுக்கு சீக்கிரம் வந்துட்டா சீக்கிரம் சுகம் கிடைச்சிரும் அப்படின்னு சொல்லி அவனுக்கு ஒரு மனதிலே ஒரு என்ன சொல்றது, கோபம். யாரை குறித்து? அந்த பெண்ணை குறித்து. ஆண்டவர் மீது கொஞ்சம் வருத்தம். ஏன்னா அவர் தாமதப்படுத்துகிறார் என்று நினைத்து கொண்டிருக்கிறார். அவரை துரிதப்படுத்த வேண்டும். ஆனா மாறா ஒரு நெகட்டிவ் செய்தி வருகிறது. நல்ல கவனிங்க, நான் கொஞ்சம் சுருக்கமாக்குறேன். இப்படி பேசிக்கொண்டிருந்த போது ஜெப ஆலய தலைவன் வீட்டிலிருந்து 35ஆம் வசனம், சிலர் வந்து உம்முடைய குமார்த்தி மரித்து போனால் ஏன் போதகரை வருத்தப்படுத்துகிறீர் என்றார்கள். அவர்கள் சொன்ன வார்த்தை கேட்டவுடனே இந்த 2 விஷயத்த நான் நிறைய முறை பேசியிருக்கிறேன் உங்களுக்கு. அதனால திரும்ப நான் சொல்ல விரும்புகிற காரியம் என்னன்னா, அந்த வார்த்தையை கேட்ட உடனே அவன் மனதில் செகண்ட் தாட் வரும் முன்பு, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இடத்துல வந்து ஒரு செய்தி சொல்கிறாங்க, உங்கள் அப்பா இறந்துட்டாரு. என்னுடைய அப்பா இறந்த பொழுதும் என் இடத்துல தான் முதல் செய்தி வந்தது. என்னுடைய அம்மாவும் என் மடியில் தான் இறந்தாங்க. அதுதான் ஃபஸ்ட்டு உயிர் போகிறத என் கண்களிலே பார்த்தேன். இதெல்லாம் என்ன காட்டும்னா, உடனே இம்மீடியட்டாக ஒன்று நம்ம டிப்ரெஷனில் போயிடுவோம், கண்ணீரில் போயிடுவோம், வேதனையில் போயிடுவோம், விரக்தியில் போயிடுவோம். என்ன ஆண்டவரை எவ்வளோ ஃபோர்ஸ் பண்ணோம், நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் ஃபாஸ்டிங் இருந்து பார்த்தேன். என் வாழ்க்கையில் நிறைய முறைகளில் நான் நிறைய வருஷங்கள் 40 நாள் ஃபாஸ்டிங்லாம் இருந்து, அல்லது 3 நாள் ஃபாஸ்டிங் இருந்து, சம்டைம்ஸ் இந்த சுச்சுவேஷன், ஹார்ட் சுச்சுவேஷன் சமயத்தில் போன வருஷம் முந்தின வருஷம்லாம் நான் ஃபாஸ்டிங் இருந்தெல்லாம் ஆண்டவரத்தில் கேட்டேன், ஆண்டவர் இதையே மாற்றக்கூடாது. ஆனால் ரிப்ளை வந்து நோ ஆன்சர். ஸோ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் நம்ம என்ன மோடுக்கு போவோம்னா, டிப்ரெஷன் மோடுக்கு போயிடுவோம். அவ்வளோதான், முடிஞ்சிடுச்சு. உடனே இமீடியட் தாட் வரும் நமக்கு. என்ன தாட் வரும்? அடுத்து என்ன செய்யணும், அடுத்து நாம் கல்லறை பார்க்கணும், அடுத்து என்ன பண்ணணும், அடுத்து ப்ரேயர் மீட்டிங் பார்க்கணும், அடுத்து என்ன பண்ணணும், அதுக்கப்புறம் நம்ம வாழ்க்கை என்ன ஆகும், அவங்க இல்லைன்னா எப்படி, தாய் தகப்பன் இல்லைன்னா எப்படி, ஒருவேளை எப்படியோ அப்படி நீங்கள் யோசிச்சுக்கோங்க. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் ஆண்டவர் அந்த இக்கட்டான சமயத்தில் அவரோடு கூட நாம் இருக்கும் பொழுது
நாமும் அழைத்து அவர் நம்மோடு கூட இருக்கும் பொழுது அவரிடத்திலிருந்து வருகிற ஒரு ஒரு பாசிட்டிவான வார்த்தையை பாருங்க, நல்ல கவனிங்க. இதுதான் இன்னைக்கு நமக்கு செய்தி, எல்லாருக்குமான செய்தி. ஒன்றுக்கு முற்றுப்புள்ளி வைத்தாயிற்று. ஷீ இஸ் டெட். வாழ்க்கையை அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. இந்த இடத்துல க்ளோஸ் பண்ணிட்டாங்க, சாப்டர் க்ளோஸ்டு. இனி அவள் எழும்ப போவதில்லை. இனி போதகரை வருத்தப்படுத்த வேண்டாம், அவ கதை முடிஞ்சிருச்சு. உடனே ஃப்ரீசர் பாக்ஸ் சொல்ல வேணும், அவளை குளிப்பாட்டி மேல் அறையில கொண்டு போய் வைக்க வேண்டும். இதுதான் அடுத்த கட்ட நடவடிக்கை. ஊராருக்கெல்லாம் சொல்ல வேண்டும், தகவல் அனுப்ப வேண்டும். இதுதான் நமக்கு இயல்பா வருகிற சில காரியங்கள். ஆனா என் ஆண்டவர் இருக்கும் பொழுது நான் சொல்றேன் பாருங்களேன், எல்லா சுச்சுவேஷன்லயும் இந்த மாதிரியான ஒரு 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 காலகட்டத்துல ஆண்டவருடைய வார்த்தை வரும் பாருங்களேன், அது ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். இந்த வார்த்தையை கவனிங்க, நல்லா கவனிங்க. பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாக ஃபியர் நாட். விசுவாசம் உள்ளவனாயிரு. ஆண்டவர் சொல்றாரு, இன்னுமா அந்த ஹோப்பை கொடுக்குறார், இன்னுமா அந்த ஹோப் கொடுக்குறார். என்னன்னா, இப்பயும் பயப்படாதப்பா, விசுவாசமாயிரு. இன்னைக்கு எந்த சுச்சுவேஷன் இங்க இருந்தாலும் சரி, எந்த சுச்சுவேஷன் இருந்தாலும் சரி, இன்னைக்கு காலையில கத்தர் கொடுக்கிற வார்த்தை தான் இது. எவ்வீர அவள் மக அப்படி சொல்லப்பட்டதாக இருக்கலாம், அல்லது வேறு இந்த கான்டெக்ஸ்ட் அந்த 12 வருட பெண்மணி இடையில இன்டரப்ட் பண்ணி விசுவாசம் வேதனை, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, அந்த ஸ்டேட்மெண்ட்டாக இருக்கலாம். பட் இந்த ஸ்டேட்மெண்ட் தான் இன்னைக்கு ஆண்டவர் என்னோடு கூட உங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தால் தேவரீர் என்னோடு கூட இருக்கிறேன். தாவீது அநேக முறை இந்த மரண பள்ளத்தாக்குக்குள்ளே போனார், இழப்புகளை சந்தித்தார், எதிரிகளை சந்தித்தார். திருமறையிலே எத்தனையோ பேர், எத்தனையோ புனிதர்கள், விசுவாசிகள், அவங்க இந்த வழியாக கடந்து போகாதவர்களே இல்லை. ஏன்னா ஆண்டவரே கூட, நம்ம ஆண்டவரே கூட கடைசியில கெச்செமனே தோட்டத்துல இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும். அப்போ வந்த பதில் என்ன தெரியுமா? பரிசுத்த ஆவியானவர் பலப்படுத்தினார். சிலுவையிலே கடைசியா அவர் சொன்ன வார்த்தை, என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர்? அதனால நம்ம விதிவிலக்கல்ல, உங்களை குற்றம் சுமத்துவோ அல்லது என்ன குற்றம் சுமத்துவதோ அல்ல. இது மனிதனுடைய இயல்பு. அது அப்போ இன்னைக்கு வருகிற ஒரு அருள் வாக்கு என்னன்னா, ப்ராமிஸ் என்னன்னா, 26 ப்ராமிஸ் என்னன்னா, பயப்படாத, விசுவாசம் உள்ளவனாயிரு. பயப்படாத, பேனிக் ஆகாத, பேனிக் ஆகாத, விசுவாசமாயிரு. ஐயோ என் பிள்ளை ஐசியூல, சிலர் திடீரென்று சுகவீனமா போயிட்டு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டிருப்பாங்க. நம்ம என்ன ஓட்டமெல்லாம் அப்படி இருக்கும். அவன் போயிட்டா, அவ போயிட்டா, அப்பா போயிட்டா, அம்மா போயிட்டா, மனைவி போயிட்டா, கணவன் போயிட்டா, திருமணம் ஆகலையே, வேலை கிடைக்கலையே, உயர்வு வரலையே. நான் திரும்ப 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 நான் தெரிஞ்சு போன ரெக்கார்ட் மாதிரி சொல்றதுக்கான காரணம் என்னன்னா, ஹோப், நம்பிக்கை. ஆண்டவர் கொடுக்கிற நம்பிக்கை. இயேசுனாவே அதுதான், ஹோப் தான். நீங்க இயேசுன்னு சொல்லுங்க, அதுல ஒரு பெரிய நம்பிக்கை இருக்கிறது. இந்த சுச்சுவேஷன் பார்த்தீங்கன்னா முடிஞ்சு போச்சு, மூச்சு நின்றுச்சு, இருதயம் நின்றுச்சு, அவ்வளோதான். இப்போ கிளம்பி போனார்னா கூட கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரம் 5 மணி நேரம் டிராவல் பண்ணி தான் ஆகணும். எனக்கு சரியா தெரியல, நீங்க அதை ஆய்வு செய்யுங்க. எவ்வளோ நேரம் கழிச்சு போனாருன்னு கூட யோசனை பண்ணீங்க. அப்படி போகும்பொழுது ஆண்டவர் சொன்னார், விசுவாசம் உள்ளவனாக இரு அப்படி சொல்லிட்டு அவனை பேசவே விடலை. அதுதான் ஆண்டவருடைய செயல். அவனுக்கு திரும்பவும் ஒரு ஒரு நம்பிக்கை இல்ல. பாருங்க, செத்து போனவனுக்கு ஒரு நம்பிக்கை, செத்து குடும்பத்துல ஒரு 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 பிரேதம் இருக்கு, ஈவந்தோ ஒரு நம்பிக்கை. விசுவாசமா இரு. என்னங்க ஆண்டவரே விசுவாசமா இருக்கணும்? என்ன செய்ய போறீங்க? என்ன கேட்ட நீ? என்னப்பா நீ கேட்ட? நீங்க கைய வைங்க, அப்பொழுது அவள் பிழைப்பாள். சொன்னார்ல, நீங்க கைய வைங்க, பிழைப்பாள்.
இதுதானங்க அவன் கேட்ட வேண்டுதல். அப்ப அந்த விசுவாசத்துல நீ நிலைத்திரு. நீ விசுவாசித்தால் தேவ மகிமையை காண்பாய். விசுவாசிக்கிறவருக்கு எல்லாம் கூடும். லாசரு இடத்துல வருகிற பொழுது கூட கல்லறையில பிழைப்பான் என பிழைப்பான். அந்த வசனம் ஞாபகம் இல்லை, யோவான் 11 பிழைப்பான், மரித்தாலும் பிழைப்பான். ஆமென், கரெக்ட், கடவுளுக்கு ஸ்தோத்திரம். மரித்தாலும் பிழைப்பான். அந்த ஒரு நம்பிக்கை நமக்குள்ள வரணும். நம்ம அப்படியே போயிட்டோம், கீழே போயிட்டோம், பாட்டம் ஆஃப் த ஹெல்லுக்கு போயிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், பீனீத் போயிட்டோம். ஒருவேளை ஜோசப் போல கீழே இறங்கிட்டோம், சிங்க குகையில போடப்பட்டோம், அக்கினி ஜாலையில போட்டோம், நமக்காக தூக்கு மரம் அப்படி இருக்கு. அவ்வளவுதான், எல்லாம் சொல்லிட்டாங்க, மலடி 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 என்று சொல்லி நாச்சியார் கூட கேவலப்படுத்தி கணவன் சொல்றான், சிம்பத்தியோட பாக்குறான் கணவன். யாருக்கும் அந்த சிம்பத்தி பிடிக்காதுங்க. நம்ம அவங்களுக்காக பரிதாபப்பட்டா யாருக்குமே பிடிக்காது. அப்ப கணவனாகி எல்கானா சொல்றான், நீ 10 பிள்ளைகளை காட்டிலும் நான் உனக்கு பெருசு இல்லையா? யோ, அதெல்லாம் ஒன்றும் பெருசு இல்லை, எனக்கு குழந்தை வேணும். சிம்பத்தி கூட இப்ப தேவையில்லை, இப்ப தேவை விசுவாசம், நம்பிக்கை. அப்போ அவன் மனநிலைமை யோசிச்சு பாருங்க. ரைட், ஓகே, ஆண்டவர் சொல்லிட்டாரு, there must be some hope. ஒரு விஷயத்த நான் சொல்றேன், நினைவு வர்றதுனால சொல்றேன். அம்மா கொலாப்ஸ் ஆகுறாங்க. லாஸ்ட் பிரெத்து என் சர்ச் வாசல்ல நடக்குது. அப்பயே இருந்துட்டாங்க, ஆல்மோஸ்ட் மூச்சு நின்றுச்சு. ஆம்புலன்ஸ் வந்தது, அவளை தூக்கி ஏற்றுனாங்க. இது ஒன்றும் பசுமையாக இருக்க என் நினைவில், அது மறக்கவே மறக்காது, சாகிற வரைக்கும் மறக்காது. அப்போது ஆல்டருக்கு நேராக, வெஸ்லி சர்ச் பெரம்பூரில் ஆல்டருக்கு நேராக அவங்க அந்த வழியாக தான் படுத்து கிடக்குறாங்க. அந்த சிலுவையை பார்த்த உடனே கடைசியில் ஒரு லாஸ்ட் பிரெத் ஒன்று அப்படின்னு வந்தது. வந்தவுடனே அவங்க உடனே ஆக்சிஜன் வச்சாங்க. சின்ன ஆம்புலன்ஸ் அது. என் தங்கச்சி நான் பக்கத்தில் உட்காந்துருக்குறோம். நான் அக்கு ப்ரெஷர்லாம் பண்ணுறேன் அம்மாவுக்கு. எனக்கு மார்பு அழுத்தெல்லாம் எனக்கு தெரியல. எனக்கு அப்போது என்ன செய்கிறதுன்னா எனக்கு ஒன்றும் புரியல. வந்த அந்த ஆம்புலன்ஸ் டிரைவருக்குமே அதெல்லாம் அது ஒன்றும் அவங்களுக்கு தெரியல. ஸோ நான் ஏதோ ப்ரெஷர் மட்டும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, காலில் ஒரு ப்ரெஷர் இருக்குது, அது உங்களுக்கு தெரியும். சிறுநீரகம் நின்று போனால் ஒரு கால் விரல் நடுவே இடுக்கில் நீங்கள் ப்ரெஷர் பண்ணால் சிறுநீரகம் சரியாயிடும்னு சொல்லுவாங்க. கையில் கூட எல்லா ப்ரெஷர்ஸும் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் ட்ரை பண்ணேன். எனக்கு ஒரு நம்பிக்கை என்னென்னா, நம்ம ஹாஸ்பிட்டல் கூட்டின்னு போகிறோம், ட்ரிபிள்-M கூட்டின்னு போகிறோம். அங்கே போனவுடனே இமீடியட்டாக அவங்களுடைய ப்ரீதிங் இஷ்யூவை உள்ள ஒரு பைப்பை விட்டுட்டு இருதயத்தை துடிக்க வச்சு, நுரையீரலை திரும்ப துடிக்க வச்சு, அதை ஓட விட்டு, எப்படியாவது வெண்டிலேட்டரில் வச்சு மிஷின்லேயாவது அவளை பழக்க வச்சுருவாங்கன்னு நான் யோசித்தேன், சீரியஸ்லி யோசித்தேன். அப்புறம் வாசலில் கொண்டு போகும்போது தான் அவங்க உள்ளே கூட அனுமதிக்கலை. டாக்டர் பார்த்துட்டு கண்ணை பார்த்துட்டு சொன்னாங்க, ஒரு 10 to 15 மினிட்ஸ் ஆயிடுச்சுன்னு சொன்னாங்க. ஸ்டில் நமக்கு ஒரு நம்பிக்கை. என்ன நம்பிக்கை? ஒரு மருத்துவமனைக்கு போயிட்டா அங்கெல்லாம் பார்த்துப்பாங்க. ஆனால் ஆண்டவரிடத்தில் வருகிற பொழுது, ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்கும் பொழுது, கர்த்தரை நம்பும் பொழுது, ஏன் கர்த்தர்கிட்ட போயிட்டா இது நடக்கும்னு ஏன் நம்ப மாட்டோம்? ரொம்ப பத்தட்டிக் சுச்சுவேஷனில் அப்படி இருக்கும் பொழுது, இங்கே பாருங்க, அது மட்டும் இல்லை, அங்கே போனால் பயங்கர அழுக, புலம்பல். வசனம் சொல்லுது, வீட்டுக்கு வந்த உடனே சந்தடினா பயங்கர கூச்சல், குழப்பம் இருக்குது. பிள்ளை சந்தடி பண்ணி அழுகிறது என்ன அப்படின்னு சொல்கிறாரு. அந்த ஜனங்களை பார்த்து சொல்கிறாரு, குழந்தை மறிக்கலைன்றாரு. உடனே அந்த ஜனங்கள்லாம் அவரை பார்த்து நகைத்தார்கள். பிரியமானவர்களே, நம்ம ஆண்டவரை நம்பி குருட்டாட்டமாக விசுவாசித்தாலும் அல்லது ரொம்ப நம்பிக்கையோடு விசுவாசித்தாலும், நம்ம மற்றொரு பார்வைக்கு நகைப்புக்குரியவர்களாகத்தான் இருப்போம். ஆனால் ஆண்டவர் அவளை உயிரோடு எழுப்பும்போது அந்த நகைப்பெல்லாம் அவங்களுக்கு பொறாமையாக மாறும். திருவான் நினச்சேன், உயிரோடு வந்துட்டாங்க, இப்போது அங்கே நகைச்சாங்க. இப்போ ஆண்டவருடைய கோபம் என்ன தெரியுமா? நெகட்டிவாக சிந்திச்சாங்க பாருங்களேன்.
அவங்களெல்லாம் விரட்டினாராம், வெளியே போக பண்ணினாராம். அது கிரீக்கில், எப்ரேயத்தில் சேஸ்டம் அவுட் அப்படின்னா துரத்திட்டாருன்னு அர்த்தம். துரத்திட்டு எப்பவுமே நம்ம கூடவே இந்த நெகட்டிவாக பேசுகிறவங்கள வச்சுக்காதீங்க தயவுசெய்து. இன்றைக்கி நான் சொல்லிக் கொடுக்குற ஆவியான சொல்லிக் கொடுக்குற இன்னொரு பாடம்னா, நகைக்கிறவங்க, சிரிக்கிறவங்க, நம்பிக்கை இல்லாதவங்க, அவச்சொல்லாம் சொல்கிறவங்க, நம்பிக்கையற்ற சொல்ல சொல்கிறீங்க, இது நடக்காது நடக்காது நடக்காது, குணமாக மாட்டேன், சரியாக மாட்டேன், இது பிபி, இது கொலஸ்ட்ரால், இது சுகரு, பிரெயின் சரியாவதும், பிள்ளை சரியாவது, ஆட்டிசம் குணமாகாது, இந்த வியாதிக்கு மருந்தே இல்லை, அப்படி அப்படி அப்படின்னு சொல்லி சிரிக்கிறவங்கள பக்கத்தில் ஒருபோது வச்சுக்காதீங்க. அவங்களெல்லாம் துரத்திடுங்க. இயேசுவின் நாமத்திலே துரத்துங்க. எப்பயுமே உங்கள் கூட அப்படி ஒரு விசுவாசம் உள்ள ஒரு கூட்டத்தாரை நீங்கள் கூட வைத்துக்கொள்ளுங்க. அவங்களோட கூட பழகுங்க, தயவு செய்து பழகுங்க. இந்த மாதிரி பொருத்தமற்ற, நம்பிக்கை இல்லாத, ஒருவேளை தவறாக சிந்திக்கிற பிள்ளைகளோடு கூட இருக்க மாத்திரம் நீங்கள் பிரியப்படாதீங்க. ஆண்டவர் வெறுக்கிறார். துரத்திட்டு பிள்ளைய கையை பிடிச்சு தலித்தாகுமே என்றார். அதுக்கு சிறு பெண்ணே எழுந்துரு என்ற அர்த்தமாம், என்று சொல்லேன் என்ற அர்த்தமாம். உடனே அந்த சிறு பெண் எழுந்து நடந்தாள். ஆமேன். நம்ம 3 நாள் அப்படி தான் பார்த்துருக்குறோம். அவங்களை எப்படி எழுப்புகிறார், ஒருவரும் எப்படி எழுப்புகிறாருன்னு பார்க்குறோம். 38 வருஷமாக படுத்திருந்தவனை எழுப்பினார். அதே மாதிரி சூம்பின கையுடவனை எழுப்பி நிறுத்தினார். இங்கே செத்த குழந்தைய, 12 வயது உள்ள குழந்தைய எழுப்பினார். அது எழுப்பினது மாத்திரமல்ல, எழும்பி நடக்க வைத்தார். நடக்க வைத்தது மாத்திரமல்ல, சாப்பாடு கொடுங்க என்று சாப்பிட வைத்தார். என் ஆண்டவர் எல்லாவற்றையும் செய்வார். ஆமென். ஹல்லேலூயா. எல்லாரும் ஆச்சரியப்பட்டு பிரமித்தார்கள். பாருங்க, அந்த அப்பாவுக்கு எவ்வளோ சந்தோஷமா இருக்கும். அவர் தான் அந்த முதல் சாப்பாடு எடுத்து ஊட்டி இருப்பாரு. அவங்க அம்மா அவ்வளோ புலகாஞ்சதம் அடைந்திருப்பாங்க, சந்தோஷப்பட்டிருப்பாங்க. சாப்பிட்டாங்களாம். நீங்கள் எப்பயாவது யோசித்து பார்த்தீங்களா? ஒரு டெட் மேன் திருப்பி எழுந்துட்டு அவங்க சாப்பிட்றதெல்லாம் நடக்காத ஒன்று. ஆனால் நேஸ் நினைத்தா அது நடக்கும். இன்னைக்கு கூட உங்கள் வாழ்க்கையில் எதெல்லாம் முடிஞ்சிருச்சு, இனி போதகரை தொடர்ந்து இருக்க பண்ண மாட்டேன். சில நேரத்தில் நம்ம செவம் பண்ணும்போது நான் பண்ணியிருக்கேன் நிறைய முறை. ஆண்டவரே, இனிமேல் நான் உங்களை கேட்கவே மாட்டேன், அவ்வளோதான். இனி நான் அந்த கேட்டேன்னா என்னை செருப்பால் அடிங்க ஆண்டவரே. நம்ம மனுஷனத்தில் பேசுகிற மாதிரி சொல்லுவோம். இனி இதை குறித்து நான் கேட்கவே மாட்டேன். நீங்கள் செய்தா செய்யுங்க, செய்யாட்டி போங்க. என் மேலே உங்களுக்கு விருப்பமே இல்லை. என் மேலே உங்களுக்கு ஒரு பாசமும் இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம ஆண்டவரத்தில் நிறைய முரண்டு பிடிச்சி கேள்விலாம் கேட்டிருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் உண்மையில் அதெல்லாம் தெரியும். அவர் ஃபிசிக்கலாக அவங்க பேசுகிறாங்க, அவங்க அந்த பெயினில், ஆக்னியில், டிப்ரெஷனில் பேசுகிறாங்க. அதனால் அதெல்லாம் பற்றி அவர் ஒரி பண்ணாமல் அவங்க அம்மா, அப்பா மற்றும் கூட இருந்த சீஷர் மாட்டும் வீட்டுக்குள்ளே கொண்டு போய் அந்த பிள்ளையை எழுப்பினார், நடக்க வைத்தார், சாப்பிட வைத்தார். ஆமேன். அதுக்கப்புறம் அந்த குழந்தைக்கு கல்யாணமாகி குழந்தை பிறந்த, அந்த குழந்தைக்கு இன்னொரு குழந்தை பிறந்த, அந்த குழந்தை தாத்தா பாட்டி ஆகி, ஓ மை காட், ஆண்டவர் செய்த அற்புதத்திற்கு அளவே இல்லை. அது கண்டினியூஸ் ப்ராஜெக்ட். ஆண்டவரே, இந்த மாதிரி எனக்கு செய்யுங்கன்னு சொல்லி நம்ம ஜெபம் பண்ணலாமா? ஒரு பாசிட்டிவ் என்ன வரணும்? ஆண்டவரே, என் ஆண்டவரால் எல்லாம் செய்யக்கூடும், என் ஆண்டவராலே எல்லாம் கூடும். மரித்த சடலத்தை உயிரோடு எழுப்ப முடியுமா? என் வாழ்க்கையில் காணப்படுகிற சின்ன சின்ன விஷயங்களை அவரால் எளிதில் மாற்ற முடியும். அதுக்கு டைம் தான் கொஞ்சம் டிலே ஆகும். ஆனால் நிச்சயம் ஆன்சர் உண்டு. டைம் டிலே. என்ன டைம் டிலே? அந்த பெரும்பாடுள்ள பெண்ணை சுகமாக்குறதால அங்கே ஒரு சின்ன டிஸ்கஷன், அங்கே ஒரு சாட்சி, விட்னஸ், அதுதான் டிலே. மேபி ஹவர்ஸில் டிஃப்ரென்ஸ் இருக்கலாம், மேபி டேஸில் இருக்கலாம், மேபி இயர்ஸில் இருக்கலாம். ஆனால் நிச்சயம் பதில் உண்டு. சோர்ந்து போகாதீங்க, நெகட்டிவ் ஆகிடாதீங்க. உங்கள் மனசில் எப்பொழுதும் அந்த நெகட்டிவ் மனப்பான்மையே இருக்கவே கூடாது. என் ஆண்டவரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியங்கள் உலகத்தில் ஒன்றுமே இல்லை. நீங்கள் நம்பிக்கையோடு இருங்க. இன்னும் சொல்கிறேன். நான் அந்த மகனை பார்த்து ஆண்டவர் சொன்னார், தேவாலய தலைவனை பார்த்து சொன்னார், பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு. ஜெபம் பண்ணலாம். அன்புள்ள ஆண்டவரே, இந்த வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாய் இருந்து சொல்லி எங்களை பார்த்து சொல்கிற நம்முடைய வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். நாங்கள் இந்த சூழ்நிலையில் தான் இருக்கிறோம். நாங்கள் இப்போ 1/2 மணி நேரம் பேசின இந்த சூழ்நிலையிலே இருக்கிறோம். எங்கள் வாழ்க்கை எல்லாம் இப்படி தான் ஓடிக்கொண்டு இருக்கிறது. அதன் மத்தியிலே நீர் சொல்கிற வார்த்தை, பயப்படாதே, அது என்ன ஸ்டேட்டஸாக இருக்கட்டும், நான் கையை பிடிச்சி தூக்கி உங்களை எழுப்பி
எல்லாருக்கும் முன்பாக சாட்சியாக நின்று உங்களை எழும்பி நடக்க பண்ணி, அது மாத்திரமல்ல உங்களுக்கு நல்ல ஆகாரத்தை கொடுத்து புஷ்டியும் பசுமையமாய் இந்த உலகத்தில் நான் வைப்பேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். ஆண்டவரே, இந்த வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். நடத்துங்க அப்பா, சாட்சியில் எழுப்புங்க. அநேகர் இந்த நிகழ்ச்சியை பார்த்து சாட்சி சொல்லட்டும். ஜெபத்தை கேட்கிறவரே, மாம்சமானவர் எல்லாரும் இடத்துல வருவாங்க. எங்கள் ஆண்டவருக்கு சாட்சி சொல்வேன்னு முடிவு பண்ணினீங்களா? நிச்சயமாக எனக்கே கர்த்தர் உங்களுக்கு விசுவாசத்தை பார்த்து உங்களுக்கு சுகத்தை கொடுப்பார். ஆண்டவரே, நீர் நாங்கள் கேட்டது எல்லாவற்றையும் கொடுத்து உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியின் ஐக்கியம் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதாக்கள் நிலைத்திருப்பதாக. ஆமென். God bless you.